முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அதுபோல அவருடைய அண்ணன் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் அமைந்திருக்கு. அந்த விநாயகர் அறுபடை வீடுகள் என்ன, அந்த அறுபடை வீடு தரிசனம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் தருன்றத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். முதல் அறுபடை வீடு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில இருக்கக்கூடிய அல்லல்பூம் விநாயகர். இவரை வழிபட்டோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாமே விலகி இன்பமான வாழ்க்கை அமையும் கூறப்படுது. இரண்டாவது தலம் விருதாச்சலம் எனும் திருமுதுகுன்றம் கோவில இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகர். இவரை வழிபட்டோம்னா கல்வியும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும்ன்றது ஐதீகம். மூன்றாவது தலம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையார். என்னதான் நமக்கு அனைத்து செல்வமும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆயுள் என்பது நமக்கு வேணும். இவரை வழிபடுறதுனால நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு கூறப்படுது. நான்காம் படை வீடு மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு முன்பு இருக்கக்கூடிய சித்தி விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இவர் நம்முடைய காரியங்களை எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடியவரா சொல்லப்படுறாரு. ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இவர் சிவலிங்கத்தை கையில ஏந்தி சிவபூஜை செய்பவரா அருள்பாலிக்கிறாரு. இவர்கிட்ட நல்ல ஞானம் மற்றும் தீட்சை வேண்டி நாம வழிபடலாம். ஆறாம் படை வீடு சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கக்கூடிய திருநாரையூர்ல பொல்லாப்பிள்ளையாரா அருள் பாலிக்கிறாரு. இவரை வழிபட புதிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வெற்றி பெறும்னு கூறப்படுது. நீங்களும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை தரிசனம் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த விநாயகர் பெருமானுடைய அறுபடை வீடுகளும் நிச்சயமா தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும்.